பிரைஸ் த லார்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஜூன் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தரை நாம் துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நேற்று முழுவதும் நம்மளை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவர், உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்று நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரை, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரை, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரை, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்ற காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆனந்தத்தோடு நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரை, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. மகிழ்ச்சியோட கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. ஹalleluya. சோத்திரம் சோத்திரம். என்ற காலை வேளையில் எங்களை கரம் பிடித்து நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரை, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஹalleluya. சங்கீதம் ஆமென் 149 சங்கீதம் 1வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களே ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். நாம் சேர்ந்து செபிப்போமா. ஆமென். கர்த்தருடைய அன்பை நினைத்து கொண்டு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நாம் சேர்ந்து செபிப்போமா. ஹalleluya. நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம். ஒரு மனமாய் நாம் செபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் ஜெயத்தோடு நடத்த போற உம்முடைய கிருபைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்திரப்பா சோத்திரம். ஹalleluya. கர்த்தர் கர்த்தாவே தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஆண்டவரை. இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரை. அற்புத வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஒவ்வொரு மக்களுக்காக தனித்தனியாக அவர் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பிரச்சனையும் எந்த தடையும் வராமல் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. பிளட் கவுண்ட் குறைவாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பிளேட்லெட் கவுண்ட் குறைவாக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படியெல்லாம் அந்த பலவீனத்தில் இருக்கிறவர், வியாதியில் இருக்கிறவர்கள் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிளட் கவுண்ட் அது பெருக்க செய்யும் ஆண்டவரே. அதுக்குள்ளே உயிர் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத வல்லமை வெளிப்படட்டும், நார்மல் ஆகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நிம்லாம்ஸ் இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. ஹalleluya. நார்மல் ஆகட்டும் அப்பா. கர்த்தருடைய அற்புத வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய அற்புத கிரியைகள் வெளிப்படட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. கீழே வைக்க முடியாதபடி பாரப்படுகிறவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே போதே குணமாகட்டும். கால் வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா பண பிரச்சனைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் நீங்கட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும். உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். மக்கள் முன்னாக நிற்கிற ஒவ்வொரு சேலஞ்சஸையும் மேற்கொள்ளும்படி கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ராஜா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவைகளும்
தேவைகளும் சந்திக்கப்படட்டும். எல்லா பிரச்சனைகள் நடுவில் இருந்த கர்த்தர் ஒவ்வொரையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிற கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே ஆண்டவரே. இன்று ராத்திரி நடக்கிற மீட்டிங் கர்த்தர் ஆசீர்வதித்தாட்டே. கர்த்தருடைய கிருபையிலே மறைத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்க வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு நம்முடைய ஸ்பெஷல் மீட்டிங் ஆரம்பிப்பான். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமீன். இன்று ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்கை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கட்டாயம் நீங்கள் அதில் பங்கு சேரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமீன். இன்று ராத்திரியில் ஆமீன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆமீன் பெரிய காரியங்களை செய்யும். இன்று ராத்திரியில் மீட்டிங் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களுக்கும் விடுதலுக்கும் கர்த்தருடைய மகத்துவத்தினும் காரணமா மாறும். இப்போதே நீங்கள் அதற்காக ஆமீன் ஒரு அலாரத்தை செட் பண்ணி கொள்ளுங்கள். கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் 16ஆம் தேதி 17 என்றுதான் நம்ம சொல்லி இருந்தது. ஆனா ஒரு டேட்டை சேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். 16ஆம் தேதி இந்த மாதம் 16ஆம் தேதி ஆமீன் சண்டே ஞாயிற்றுக்கிழமையில ஆமீன் காலையில 9 மணி முதல்ல ஆமீன் ஸ்தோத்திரம் ஒரு 10 மணி நேரம் கண்டினியூஸ் ஆமீன் ஜெபம் இருக்கும். ஆமீன் ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கு நீங்கள் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையே சொல்லுவேன். ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையே சொல்லுவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு சந்தோஷமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆமீன் ஆண்டவர் எப்போதும் நம்முடைய வழிகளே ஆமீன் ஸ்தோத்திரம் நம்முடைய தேவைகள் ஆமீன் நம்முடைய ஆமீன் சந்திக்கும்படி நம்முடைய வழிகளில் நமக்கு தேவையான ஆலோசனையை சொல்லி தந்து நம்மளை நடத்துகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு சேர்ந்து நடக்கிறவர். ஹல்லேலூயா. உங்க வழிகளில் ஆமீன் 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 உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வழிகளில் ஆமீன் உங்களை நடத்துவதற்கு ஆமீன் உங்களை ஒருபோதும் ஆமீன் வழியிலே கைவிடாமல் ஆமீன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆமீன் ஹல்லேலூயா கரம் வைத்து ஹல்லேலூயா உங்களை கண்ணோக்கி பார்த்து உங்களை வழிகளில் உங்களோட கூட நடக்கிற ஒரு நல்ல தேவன். பிரியமானவர்களே, ஆமீன் ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்திலே மக்கள் காணிக்க ஆமீன் செய்கிற மாதிரி நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. அப்படி அழைக்கப்பட்டவர் கிடையாது. ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமீன். கர்த்தர் சொல்லுகிற நாம் ஆமீன் ஸ்தோத்திரம் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உங்களோட ரொம்ப க்ளோஸா இருந்து ஆமீன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆமீன் கண்ணை வைத்து ஸ்தோத்திரம் உங்களை ஆமீன் ஆலோசனை சொல்லி தந்து உங்களை நடத்துவார் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை போதிக்க மட்டுமல்ல ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நீங்கள் நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆமீன் வழிகாட்டியாய் உங்களோடு கூட நடப்பார். ஹல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்கள் போகாத ஹல்லேலூயா ஒரு அற்புதமான இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு அற்புதமான இதுவரை நீங்கள் அனுபவிக்காத ஒரு அற்புதமான வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். அதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். நாம் ஒருபோதும் ஹல்லேலூயா எப்படி ஹல்லேலூயா நாம் ஆமீன் புத்தி இல்லாத குதிரையை போல நாம் ஆகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமீன் நாம் ஆமீன் ஹல்லேலூயா நாம் இந்த உலகத்தை மக்கள மாதிரி ஆமீன் இந்த உலகத்தில் இருக்கிற ஆளுகள் செய்யற மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு உங்கள் புத்தியிலோ உங்கள் ஆலோசனையிலோ ஆமீன் மற்றுள்ளவர்கள் சொல்ற மாதிரியும் நீங்கள் அந்த வழியில நடந்து தவறான வழியில போய் பெரிய லோஸ்ல போய் நீங்க மாட்டக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆமீன் எப்போதும் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற வழிகளை நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் இருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு காரியத்தை வரும்போது ஆமீன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆமீன் பலப்போது எப்படி நம்ம ஏதோ
ஏதோ ஒண்ணு மனசுல வைப்பா. அப்படிதான் அதுக்காக நம்ம ஜெபித்துட்டே இருப்போம். அது அது அப்படித்தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க ஜெபித்து உங்க மனசுல என்ன இருக்குதோ அப்படிதான் நீங்க போகும். அப்படி கிடையாது. ஆமா, நீங்க எந்த காரியங்கள் வந்தாலும் முதல்ல ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எது? உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும், உம்முடைய வழிகளில் என்னை நடத்தும். என் ஆலோசனையும் என் மனசுல இருக்கிறது எனக்கு பிடிச்சதோ அது ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும். நீரே எனக்கு போதுமானவர், என்னை போதித்து கொள்ளும், எனக்கு ஆலோசனை சொல்லி தாரும். என்மேல் கண்ணை வைத்து என்னை நடத்துகிற ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நான் நடக்கும்படி எனக்கு கிருபையை செய்யும். உம்முடைய சித்தம் மற்றும் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய வழிகளை உங்களை நடத்துவார். அது உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமா மாறும். எந்த வழியும் தவறாமல் உங்க கால்கள் தவறாமல் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை லீட் பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்கள் மேல் உங்களுக்கு தேவையான ஆலோசனை சொல்லி தந்து உங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம். நீங்கள் எதே சாப்பிடணும் கூட கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கூட நடக்கிறவர். அவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்று ராத்திரியில மீட்டிங்கை மிஸ் பண்ணாமல் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவர் வழியில நடந்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளும். எந்த பராஜயம் வராதபடி கர்த்தர் உங்களை வழி நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விசாலமாகும், நாம் உயரும், ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.